இலக்குகள். நமக்கான இலக்குகள் உயர்தரமான இலக்குகளாக இருக்க வேண்டும். வெறும் மட்டமான இலக்குகளாக இருக்கக்கூடாது. நாம் உயர்ந்த இலக்குகளை வைத்திருந்தோம் என்றால் நாமும் பயனடைய முடியும், இந்த சமூகமும் பயனடையும். நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துக்களை அடைய முடியும். அல்லாஹு தன் திருமறையிலே கூறுகின்றான், உயர்ந்த இலக்குகள் கொண்டவர்கள் தன் குடும்பத்திற்காக பிரார்த்தனையை கூட எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், என் கணவர் என் பிள்ளைகளை எனக்கு கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. உன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக. உன்னை பயப்படக்கூடியவர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு ஆளும் வர்க்கமாக ஆக்குவாயாக. அதற்காக எங்களை தேர்வு செய்வாயாக என்று இறை நம்பிக்கையாளர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை அல்லாஹு குரானிலே பதிவு செய்கிறான். உன்னை அஞ்சக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று அல்லாஹு கூறவில்லை, ஆளும் வர்க்கமாக ஆக்குவாயாக என்ற உயர்ந்த இலக்குகளை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹு கூறுகின்றான்.